நேற்று இரவு முதல் இந்தியாவின் எல்லைப்புற மாநிலங்களான குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களின் இராணுவ நிலைகள் மற்றும் மருத்துவமனைகள், பள்ளி கட்டடங்களை நோக்கி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயற்சியை முன்னெடுத்து வருவதாகவும் அதை இந்திய இராணுவம் வெற்றிகரமாக தாக்கி அளித்ததாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குஜராத்தினுடைய கட்ச் மாவட்டம் நோக்கி பாகிஸ்தான் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்த முயற்சி எடுத்திருக்கிறது. இதை இந்தியாவினுடைய L-70 ரக வான் பாதுகாப்பு கட்டமைப்பு மூலமாக சுட்டு வீழ்த்தியதாக இராணுவம் சொல்லியிருக்கிறது. மற்றொரு புறம் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் மாநில எல்லைகளில் வெடிகுண்டு பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். மற்றொரு பகுதியாக பஞ்சாப் அமிர்தசரஸ் பகுதியில் ட்ரோன்கள் மூலமாக பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயற்சி எடுத்திருக்கிறது. அந்த ட்ரோன்கள் எல்லாம் வானிலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. ஹரியானாவின் சர்ஜா பகுதியில் ஏவுகணையின் உடைந்த பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியிலும் தாக்குதலை முன்னெடுத்த பாகிஸ்தானுடைய முயற்சி என்பது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர் மக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் அந்த பாகங்களை எடுத்து சென்றிருக்கின்றனர் பாதுகாப்பு படையினர் ஆய்வுக்காக. காஷ்மீரினுடைய சில பகுதிகளில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலில் அரசு அதிகாரி ஒருவர் உட்பட 5 நபர்கள் உயிரிழப்பை சந்தித்திருக்கின்றனர். 2 அரசு அதிகாரிகளுக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஜம்முவில் பாகிஸ்தான் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார். ஜம்மு காஷ்மீரில் மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையிலான தற்போதைய நிலை குறித்து உலக நாடுகள் என்னென்ன தகவல்களை, கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள், என்னென்ன முயற்சியை முன்னெடுத்து வருகிறார்கள் என்பதை பார்க்கலாம். அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், சவுதி உள்ளிட்ட நாடுகள் தொடர்ந்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் இருப்பதாக ஒரு தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடன் அமெரிக்கா பேசி வருவதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த இருநாட்டு பிரச்சனை தொடர்பாக சீனா தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த சூழலில் இந்தியாவில் உயர்மட்ட பாதுகாப்பு ஆலோசனை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், முப்படையினருடன் பிரதமர் மோடி ஆகியோர் 4 மணி நேரமாக ஒரு ஆலோசனையை முன்னெடுத்தனர். டெல்லியில் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி ஒரு முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார். அடுத்தடுத்த தருணங்களை எப்படி கொண்டு செல்வது, பாகிஸ்தானுடைய தாக்குதலை நாம் தொடர்ந்து வெற்றிகரமாக முறியடித்து வருகிறோம். மறுபுறம் பாகிஸ்தானுடைய இராணுவ நிலைகளை நோக்கியும் முக்கியமாக அங்கு இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை நோக்கி தாக்கி அளிக்கக்கூடிய முயற்சியில் மட்டுமே இந்தியா இறங்கி இருக்கிறது. இன்னும் பாகிஸ்தானுடைய நிலைகளை நாம் தாக்கக்கூடிய ஒரு முயற்சியை முன்னெடுக்கவில்லை. அதற்கான நேரம் இன்னும் இருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அடுத்தடுத்த நிலைகள் எப்படி இருக்கும், நாம் பார்த்து கொள்ளக்கூடிய 2 காட்சிகள். ஒரு காட்சி தீவிரவாத முகாம்களை இந்திய இராணுவம் தாக்கி அளிக்கக்கூடிய அந்த காட்சி. மற்றொரு காட்சியில் உடைந்த பாகங்களை அதிகாரிகள் ஆய்வுக்காக எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக இந்தியாவினுடைய எல்லை பகுதிகளான ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப், ஹரியானா இவை சர்வதேச எல்லை இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கக்கூடிய எல்லையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். இந்த பகுதியில் ட்ரோன்கள் மூலமாக பாகிஸ்தான் நேற்றிலிருந்து தாக்குதலை முன்னெடுத்து வருகிறது. மறுபுறம் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி, அது ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு 740 கிலோமீட்டர் பகுதி. இந்த பகுதியில் 2 வாரங்களாகவே தொடர்ந்து அத்துமீறி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அத்துமீறி பாகிஸ்தான் தாக்குதலை முன்னெடுத்து வருகிறது. இதில் மக்கள் ரஜோரி, பூஞ்ச், பாராமுல்லா, உரி ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். அங்கு இருக்கக்கூடிய மக்களின் வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. நேற்றைய தினம் கூட காஷ்மீரில், ஜம்மு காஷ்மீரில் ஒரு அரசு அதிகாரி கூட பொதுமக்கள் உயிரிழந்த நிகழ்வும் அரங்கேறி இருக்கிறது. தொடர்ந்து நாம் இந்த பாகிஸ்தானுடைய அத்துமீறலுக்கு பதிலடியாக அவர்களுடைய முயற்சியை வெற்றிகரமாக அளித்து கொண்டிருக்கிறோம். இதனிடையே கடந்த 2 நாட்களாக சர்வதேச நிலவரம் என்னவாக இருக்கிறது, பாகிஸ்தான் என்னென்ன முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது அதையும் பார்க்கலாம். பாகிஸ்தானுக்கு சர்வதேச நாணய நிதியம் நிதியளிக்க இந்தியா கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது.
இந்தியா உள்ளிட்ட சில நாடுகளின் எதிர்ப்பையும் மீறி 8500 கோடி ரூபாய் கடன் வழங்க சர்வதேச நாணய நிதியம் முடிவு செய்திருக்கிறது. இது மேலும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துவதாகவே அமைந்திருக்கிறது. இந்தியாவில் போர் பதற்றம் காரணமாக ஒரு வாரத்துக்கு IPL உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள், எஞ்சிய நிகழ்வுகள் எல்லாம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீரின் பாகிஸ்தானுடைய இந்த ட்ரோன் தாக்குதலில் அரசு அதிகாரி உட்பட 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். சிலர் காயமடைந்திருக்கின்றனர். மற்றொரு முக்கியமான தாக்குதல் நடவடிக்கை என்பது வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தானுடைய சியால்கோட்டில் பாகிஸ்தான் இராணுவ விமானப்படை தளத்தை இந்திய இராணுவம் தாக்கி அளித்திருக்கிறது. இந்தியாவின் வான் பாதுகாப்பு படைகளை குறிவைத்த பாகிஸ்தானின் முயற்சி ஒருபுறம் முறியடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பாகிஸ்தானுடைய இராணுவ நிலைகளை நோக்கி நாம் தாக்குதல் நடத்தி வருகிறோம். அந்த தாக்குதலின் ஒரு பகுதியாக பாகிஸ்தானுடைய விமானப்படை தளம் என்பது, சியால்கோட்டில் இருக்கக்கூடிய விமானப்படை தளம் என்பது தாக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது. 4 விமானப்படை தளங்களில் நமக்கு ஒரு லேசான பாதிப்பும் ஏற்பட்டிருப்பதை இந்திய இராணுவம் தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் தெரிவித்த பொய் செய்திகளை அம்பலப்படுத்தி இருக்கிறது இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் சொல்லிய இராணுவ தளங்கள், நாங்கள் முற்றிலுமாக இராணுவ தளங்களை தாக்கி அழித்துவிட்டோம் என்று பாகிஸ்தான் சொன்ன செய்தியை மறுத்து தற்போது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகளை இந்திய இராணுவம் வெளியிட்டது. நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி ராஜஸ்தானின் ஜெய்சல்மார் பகுதியில் உடைந்து கிடக்கக்கூடிய ட்ரோன்கள் உள்ளிட்ட தாக்குதல் கருவிகளின் பாகங்கள். அதை இந்திய இராணுவம் சுட்டு வீழ்த்தியது. அதை உடைந்து கிடக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 நாட்களாக ராஜஸ்தானின் ஜெய்சல்மார் நோக்கி ட்ரோன்கள், நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஏவியது பாகிஸ்தான். அவை துருக்கி தயாரிப்பு ட்ரோன்கள் என நேற்றைய தினமே இந்தியா விளக்கமளித்து விட்டது. அதை ஆய்வு செய்வதற்காக அதிகாரிகள் எடுத்து செல்லக்கூடிய இந்த காட்சி என்பது ஒட்டுமொத்தமாக எத்தனை இடங்களில் இந்த மோதல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, காஷ்மீர், ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே 5 இடங்களில், பூஞ்ச் உள்ளிட்ட 5 இடங்களில் ஒரு கடுமையான மோதல் நடந்து கொண்டிருப்பதாக இந்திய இராணுவம் தெரிவித்திருக்கிறது. பதற்றம், மோதலை அதிகரிக்கக்கூடாது என்பதில் தான் நம்ம ரொம்ப கவனமாக செயல்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் இந்திய இராணுவம் சுட்டிக்காட்டியிருக்கு. பாகிஸ்தான் தாக்குதலில் சேதமடைந்ததாக கூறப்படும் இந்திய விமானப்படை தளங்கள் வழக்கம் போல சிறப்பாகவே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்திய இராணுவம் தெளிவுபடுத்தியிருக்கு. பாகிஸ்தான் அதிவேக ஏவுகணை தாக்குதலையும் முன்னெடுத்திருக்கிறது. பஞ்சாபை நோக்கி அவர்கள் அதிவேக ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்தனர். அதை நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்பு மூலமாக S-400, L-70 ஆகாஷ் ஏவுகணை உள்ளிட்ட வான் பாதுகாப்பு கவசங்கள் மூலமாக தாக்கி அளித்திருக்கிறோம். இந்த உடைந்த பாகங்களை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கீழே கிடக்கக்கூடிய ராஜஸ்தானின் பார்மர் பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த உடைந்த பாகங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்றொரு புறம் பாகிஸ்தானில் தொடர்ந்து தவறான தகவல்களையே அந்த நாட்டு அரசு மற்றும் அந்த நாட்டின் இராணுவம் தெரிவித்து வருவதையும் நம்முடைய இராணுவம் சுட்டிக்காட்டி வருகிறது. சூரத்தில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தை பாகிஸ்தான் தகர்த்து விட்டதாக கூறுவது ஒரு பொய்யான செய்தி. இந்தியாவினுடைய 4 விமானப்படை தளங்களில் லேசான சேதமே ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் தொடர்ந்து அவை செயல்படத்தக்க வகையிலே இருப்பதையும் இந்திய இராணுவம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. பஞ்சாப் அருகே உள்ளூர் மக்கள் உடைந்து கிடக்கக்கூடிய ட்ரோன் பாகங்களை எடுத்து காட்டக்கூடிய அந்த காட்சி தான் வெளியாகி இருக்கிறது. பஞ்சாபின் எல்லையோர கிராமங்களில் குறிப்பாக அமிர்தசரஸ் உள்ளிட்ட பகுதிகளை நோக்கி, வழிபாட்டு தலங்களை நோக்கி பாகிஸ்தான் தாக்குதலை முன்னெடுத்த நிலையில் அதை இந்தியா முறியடித்தது. கீழே உடைந்து கிடக்கக்கூடிய பாகங்களை எடுத்து காட்டுகின்றனர் உள்ளூர்வாசிகள். ஆதம்பூர் பகுதியில் இந்தியாவினுடைய S-400 ஏவுகணை கட்டமைப்பை தாக்கி அழித்து விட்டோம் என ஒரு பொய் பிரச்சாரத்தை பாகிஸ்தான் செய்ததாகவும், நம்முடைய வான் பாதுகாப்பு கவசங்கள் பாதுகாப்பாகவும் திறன்பட செயல்படத்தக்க வகையில் இருப்பதையும் இந்திய இராணுவம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. பாகிஸ்தானுடைய 6 இடங்களில் இராணுவ தளங்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. உரிக்கே, சக்லாலா உள்ளிட்ட 6 இடங்களில் பாகிஸ்தான் இராணுவ தளங்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. சியால்கோட்டில் இருக்கக்கூடிய ரேடார் தளமும் இந்தியாவால் துல்லியமாக தாக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது.
மற்றொரு புறம் பாகிஸ்தானுடைய பொய் செய்தி என்ன? இந்தியாவினுடைய பிரம்மோஸ் ஏவுகணை தளம் இருக்குது, அதை நாங்கள் தாக்கி அழிச்சிட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொன்னதும் ஒரு பொய்யான செய்தி. அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படிங்கிறத இந்தியா தெரிவித்திருக்கிறது. இந்தியாவினுடைய மருந்து கிடங்குகள் அதையும் தாக்கி அழிச்சிட்டோன்னு சொன்னதும் திட்டமிட்ட ஒரு பொய். அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படிங்கிறதும் இந்தியா உறுதிப்படுத்தி இருக்கு. அமிர்தசரஸ் மீது இந்தியாவே ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் தெரிவித்ததும் ஒரு தவறான செய்தி என்பது இந்தியாவினுடைய விளக்கம். அமிர்தசரஸ் நோக்கி வழிபாட்டு தளம் இருக்கக்கூடிய அமிர்தசரஸ் நோக்கி பாகிஸ்தான் தாக்குதலை முன்னெடுத்ததை இந்தியா அம்பலப்படுத்தி இருக்கிறது. உடைந்த பாகங்களை உள்ளூர் மக்களை எடுத்து காட்டக்கூடிய அந்த காட்சி கூட பார்த்தோம். மற்றொரு பகுதி எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே வீடுகள் சேதமடைந்து கிடக்கக்கூடிய அந்த காட்சி. ரஜோரி, பூஞ்ச், பாராமுல்லா, உரி ஆகிய கிராமங்களில், எல்லையோர கிராமங்களில், காஷ்மீரில் இருக்கக்கூடிய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே இருக்கக்கூடிய கிராமங்களில் பாகிஸ்தானுடைய அத்துமீறி நடந்த தாக்குதலால், ஒப்பந்தங்களை மீறி நடந்த தாக்குதலால் நிலைகுலைந்து இருக்கக்கூடிய அந்த வீடுகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு விட்டனர். ஜம்மு காஷ்மீரில் அரசு அதிகாரி உட்பட ஒரு 5 உயிரிழந்திருக்கின்றனர். பாகிஸ்தானுடைய இத்தகைய அப்பட்டமான அத்துமீறல்களுக்கெல்லாம் இந்தியா தக்க பதிலடி கொடுத்து வர்றோம் அப்படின்னு இராணுவ அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. நம்முடைய தாக்குதல் பாகிஸ்தானை நோக்கி எவ்வாறாக இருக்கிறது? 2 அம்சங்களில் இந்திய இராணுவம் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பதற்றம், மோதலை அதிகரிக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு இலக்காகவே இருக்குது. அதனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களையும் தீவிரவாத முகாம்களையும் தான் தாக்கி அளிக்கிறோம். பாகிஸ்தானுடைய ரேடார் தளம்ங்கிறது துல்லியமாக வெற்றிகரமாக தாக்கி அளிக்கப்பட்டிருக்கு. இதனிடையே இந்தியாவின் உயர்மட்ட பாதுகாப்பு ஆலோசனையும் ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கு. என்னென்ன முடிவுகள் அடுத்தடுத்து எடுக்க போறாங்க தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.